ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வயிறு கட்டும், இல்லை மோஷன் போகாமல் இருப்பாங்க, வயிறு வலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான வீடியோ தான் இது ஸ்வீட் கார்னு. குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வயசுலேருந்து ஒவ்வொரு பீஸாக பிச்சு தருவேன். அதுக்கப்புறம் 1.5 வயசுலேருந்து அவங்களே கடித்து அந்த அணில் கொறிச்ச மாதிரி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இதே இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கும், சூடாக இருக்கும். அதனால் நான் இப்படி கத்தி வச்சு எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ரிச் ஃபைபர் கண்டென்ட். வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா வயிறு இலகும். மோஷன் போகாதவங்க 5 நாள் 6 நாள் ஆச்சு அப்படின்னா உடனே இதை வாங்கி சமைச்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். இது டயட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. பெரியவங்களுக்கு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் டைமில் காலையில் வேக வச்சு ஸ்நாக்ஸ், மார்னிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். இதுவே டாப்பிங்ஸாக சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும். இதை க்ரில் பண்ணி மேலே சீஸ் எல்லாம் தடவி ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம சாப்பிடும்போது, அந்த மாதிரி டாப்பிங்ஸ் முறையில் சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும். அடுத்தது பனானா. இது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும், வயிறு கட்டாமல் இருக்கிறதுக்கும், ஒரு லூஸாக போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்லா டைஜஷனுக்கு, அதாவது ஜீரணம் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணும். இதே குளிர்காலம் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி 1 நிமிஷம் போதும் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு. இது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஆவி பட்டால் போதும், வெந்துடும். அடுத்தது இந்த தோலை உரிச்சிட்டு இதை ஒரு ஸ்நாக்ஸாக அப்படியே ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இதுவே ஒரு 6 மாத குழந்தை, 7 மாத குழந்தை அப்படின்னா அதை நல்லா குழச்சிட்டு, தோல் உரித்து நல்லா குழச்சிட்டு ஸ்பூனில் எடுத்து கொடுக்கலாம். வெயில் காலம் அப்படின்னா நல்லா தோல் அப்படியே உரித்து டைரெக்டாகவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிசுக்கி அமுத்தி அவங்க வாயில் ஊட்டலாம். கற்பூரவள்ளி பழமும் அந்த செவ்வாழை பழமும் எந்த டைம் வேணால் கொடுக்கலாம், சளி பிடிக்காது. அடுத்தது என்னென்னா, குழந்தைங்க சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. வயிறு செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களோட அம்மாமாருங்க, பாட்டிமாருங்கெல்லாம். வயிறு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது புசு புசுன்னு இல்லாமல் நல்லா ஹார்டாக இருக்கும். நார்மல் டைமில் புசு புசுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கும், இல்லாட்டினா வயிறு உப்பி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வயிறு வலிக்காக தான் அழுகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் எடுத்துகிட்டு தொப்புளில் தடவிக்கணும். கேஸ்டர் ஆயில்னால் ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் சொல்லுவாங்கள்ல, அது எடுத்து தொப்புளில் தடவிக்கணும். குளிர்காலத்தில் அளவாக யூஸ் பண்ணிவிட்டு உடனே தொடச்சி விட்டுறணும். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ், அது ரொம்ப கூலிங்கானது. வெயில் காலத்தில் தாராளமாக பயன்படுத்தலாம் தொப்புளுக்கு, அப்புறம் அடி வயிற்றுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் குளிர்காலத்தில் வெறும் தொப்புளில் மட்டும் வைங்க. அடுத்தது நம்ம வீட்டில் எமர்ஜென்சியாக 2 வச்சுக்கணும். அது என்னென்னா, ஹிமாலயா போனிசன் இல்லாட்டினா கிரேப் வாட்டர். இந்த 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். டாக்டர்ஸ் எழுதி தருவாங்க ஸ்டார்டிங்லாம். குழந்த அழுகுது இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா இதை கொடுக்க சொல்லி எழுதி தருவாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எதுக்காக அப்படின்னா, குழந்த வயிறு வலி அழுகும், அதாவது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், கோலிக் பெயின்னா வயிறு அழுத்தம் சம்மந்தப்பட்ட வயிறு வலி, அப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம், டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்பட்டு அழுகும், வயிறு உப்புன மாதிரி, அந்த மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் குழந்தை அழுகும். அதுக்காக கொடுக்கக்கூடியதாக இது. 1 மந்த் பேபிஸ்க்கு, 2-3 மந்த்ஸ் பேபிஸ்க்கெல்லாம் டாக்டர் சஜஷன் படி கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேபிஸ்க்கு நம்மளே கொடுக்கலாம். இதுலேயே எவ்வளோ எம்எல் கொடுக்கணும்னு இங்கே யூசேஜுங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி 100 ml. குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் போனியாக வளர்கிறதுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் கண்டினியூஸாக 3 நேரமும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம 3 நேரமும் கண்டினியூஸாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ வயிறு வலிக்குதோ அப்போ
கொடுத்தா போதும். வயிறு வலினால் எப்போ கஷ்டப்படுதோ அப்போ கொடுத்தா போதும். எந்த ஒரு டானிக்கும் வந்து கண்டினியூஸாக கொடுக்கவே கூடாது. அதுக்கு வந்து ஹேபிட்டாகவும் அடிக்ஷனாகவும் குழந்தைங்கள வளர்த்தக்கூடாது. எந்த அளவுக்கு டானிக் சிரப்பு எல்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்பத்த பிரச்சனைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர மற்ற நல்லா இருக்கிற நேரமெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. இது வந்து வெறும் சர்க்கரை தண்ணி தான். இந்த கிரேப் வாட்டர்னு முதல்லலாம் வரும் இல்லையா, உட்வார்ட்ஸ் வாட்டர்னு, அது போல தான் இது. நானும் ஆரம்பத்தில் ஜீரோ நாலேஜ் தான், வளர்த்த தான் நானும் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.